வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான, டஃப்பான சிச்சுவேஷன்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு மலர்தீர்வுகள் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிளையண்ட் ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் வரும்போதெல்லாம், நம்ம பெரும்பாலும் பிராக்டிஸ் பண்ற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பாசிட்டிவா நம்ம ஸ்டே ஆகணும். நெறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சொல்றது. நம்மள வந்து எப்பவுமே வந்து மைண்ட்ல வந்து ஒரு கிளாரிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றது. இல்ல அப்படின்னா மைண்டெல்லாம் ரொம்ப ஒரு ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நெனச்சு, அத ரீப்ளேஸ் பண்றதுக்கும், அந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கும் நாள் பூரா வந்து அதுக்காகவே ஓடிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா, டஃப்பான சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளால டெஃபினட்டா பாசிட்டிவா ஸ்டே ஆக முடியாது. இத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்குவோம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஷனர் மற்றும் ரீடர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துல இருந்து. எப்பயுமே லைஃப்ல ஒரு டஃப் சிச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம பாசிட்டிவா ஸ்டே ஆகுறது அப்படிங்கிறது, அந்த சிச்சுவேஷன நல்ல விதமா கடந்து போறதுக்கும், ஹேண்டில் பண்றதுக்கும் உதவியா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனா அந்த நேரத்துல, அத ஒரே நாள்ல ஃபிக்ஸ் பண்ணிறணும்னு சொல்லிட்டு, நம்ம நெறைய மெனக்கெடல்கள் பண்ணுவோம் இல்லையா? அங்க தான் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அ நம்ம வந்து நெனைப்போம், இந்த பிரச்சனை வந்து ஏன்னா எப்பயுமே பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற அர்ஜ் தான் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ அத அத வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாசிட்டிவா அஃபர்மேஷன்ஸ் சொல்றது. நெறைய பேருக்கே குழப்பங்கள் இருக்கு. பாசிட்டிவா இருக்கிறது அப்படின்னா, எப்பயுமே வந்து ஹேப்பியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நெனச்சுக்கிறாங்க. பட் ஹேப்பியா இருக்கிறது அப்படிங்கிறது வேற. ஏன்னா நான் பாசிட்டிவா வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த டிஃபரன்ஸஸ ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவா வச்சுக்கிறது அப்படின்னா என்னன்னா, டஃப்பான சிச்சுவேஷன்ல கூட இதையும் நம்மளால கடந்து போக முடியும்னு சொல்லி, உங்க மேல நீங்க வந்து செல்ஃப் டவுட் இல்லாம ஒரு நம்பிக்கை வைக்கிறது தான் இருக்கிறதுலே அந்த சிச்சுவேஷனை நீங்க பாசிட்டிவா பார்க்கறது அல்ல நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, அந்த எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் உடனே அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? அதுதான் பாசிட்டிவா இருக்கிறத 2வது ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுல வந்து ஒரு செகண்ட் பாயிண்ட்டா அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 3rd ஒன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கிறோன்றது சொல்றதாகட்டும், பாசிட்டிவா நம்மள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்டர்னலா ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். இது ரொம்ப முக்கியமே என்னன்னா, நம்ம சிச்சுவேஷன் இப்ப டஃப்பா இருக்கு. இந்த நேரத்துல நம்ம வந்து இ நம்மளோட ரொட்டீன்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. நானும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் ஆயிருக்கேன் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டிய நம்ம ஒரு ஃபுல் அவேர்னஸ்ல புரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்ப இந்த மாதிரி டஃப்பான சூழல்ல இருக்கும் பொழுது, நம்ம வந்து நமக்கு மைண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய மலர் தீர்வுகள் சில இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெஃபினட்டா அந்த எவ்வளோ பெரிய டஃப்பான சிச்சுவேஷனா இருந்தாலும், நம்மளால அதுலருந்து மீண்டு வர முடியும். அப்போ அந்த மாரி சூழல்ல நம்ம வந்து எதிர்கொள்ளக்கூடிய நெகட்டிவான மனநிலைகள் என்னென்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா, எதுலயுமே வந்து ஒரு நிலை இல்லாத தன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு இருக்கலாம். அந்த நிலையில்லாத மனநிலைக்கு வந்து வால்நட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாறுகின்ற சூழலுக்கு ஏற்ப நாமளும் மாறித்தான் ஆகணும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். அதே மாரி அந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும்போது ரெக்கரண்ட்டா, ரிப்பிட்டேட்டிவா ஒரு நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதிலிருந்து நம்ம வெளிய வர்றதுக்கு ஒயிட் செஸ்னட் அப்படிங்கக்கூடிய மலர் தீர்வு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா, கார்ஸ் அப்படின்ற மலர் தீர்வுகள் எடுக்கும்போது, நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல வந்து நம்ம ரீகெயின் பண்ண முடியும். அதே நேரத்தில நம்மளோட பிலீஃப்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுது. நம்மளோட நம்பிக்கை எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. கான்ஃபிடென்ட் எல்லாம் அப்படியே டவுன் ஆயிட்டே வர மாரி ஃபீல் ஆச்சுன்னா, லார்ச் அப்படிங்கக்கூடிய மலர் தீர்வு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த உடைந்த நம்பிக்கைய வந்து நம்ம திருப்பியும் ரீபில்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுதும் மாறுகின்ற மனநிலைக்கு ஏத்தா மாதிரியே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மலர் தீர்வுகளையும் எடுத்துட்டோம் அப்படின்னா 100% அந்த ப்ராப்ளத்துல இருந்து ஈஸியா நம்மளால வெளியே வர முடியும். உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ணை நீங்க தொடர்பு கொள்ளலாம். மேலும் நான் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல பேசினா ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ல நீங்க வந்து சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த சென்னை டைரக்ட் கன்சல்டேஷன் அப்கமிங் மந்த்ல இருந்து இருக்க போகுது. கம்மிங் ஜூன் 20, 21 2 நாளுமே சென்னையில டைரக்ட் கன்சல்டேஷன் குடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டடான ஸ்லாட்ஸ் மட்டும் தான் நம்ம வச்சுட்ருக்குறோம். ஸோ புக்கிங் அடிப்படையில மட்டும் தான் உங்களோட ஸ்லாட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதனால உங்களுக்கு டைரக்ட் கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்துல ஸ்க்ரீன்ல தெரியிற இதே எண்ணை நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட முன்பதிவுகள செஞ்சுக்கலாம்.